ஸோ மேஜர் என்னவென்றால் உலகம் வந்து உன்னை நோக்கி வரலாம், அது நம்ம கையில இல்ல. நம்ம எப்படி அந்த வரதை நம்ம எப்படி ஹேண்டில். ஒரு பையன் வந்து ஒரு நாள் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, போய் கொஞ்சம் பைசா கொடுத்து மளிகை சாமான் வீட்டுக்கு வாங்கிட்டு வா. அப்போ வந்து போற வழியில வந்து சில பெரிய பசங்க வந்து சின்ன பையனை வரதை பார்த்து கொஞ்சம் அடிச்சு பைசா எடுத்துப்பாங்க. அவன் பையன் திருப்பி வரும்போது அம்மா திருப்பி சொல்லுவாங்க, இன்னும் பைசா கொடுத்துட்டு திருப்பி அதே கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதே மாதிரி அவன் போகும்போது திருப்பி அவனை அந்த பசங்க அடித்து பைசா எடுத்துட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அமிர்த யாத்திரை என்று வருகின்ற பொழுது இந்த யாத்திரை என்ன நோக்கத்திற்காக முன்னெடுக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி இந்த யாத்திரையில் 35,000 கிலோமீட்டரையும் நீங்கள் பயணிக்க போகிறீர்கள்? நம்ம எப்படி பாரதம், இந்தியா, நம்ம எப்படி வந்து எல்லாருமே இன்னும் ஒன்றா சேர்ந்து எப்படி வந்து நம்ம முழு உலகத்தையும் எப்படி இன்னும் சாந்தமாகவும் அமைதியாகவும் எப்படி இன்னும் சந்தோஷமாகவும் வச்சுக்க. ஸோ அந்த 3 குறிக்கோள் வச்சு நாங்கள் வந்து இந்த 75ஆம் வருஷத்துக்காக இந்த யாத்திரையை வந்து சின்மயா யுவா அணிகள் வந்து கொண்டு போகிட்டு இருக்கோம். 35,000 கிலோமீட்டர்ன்றது மிகப்பெரிய ஒரு தூரம். இந்த தூர பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்கிற சவால் என்ன? இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 12,000 கிலோமீட்டர் கடந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு வந்திருக்கீங்க. சவால்கள் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அதை என்ன மைண்டில் கான்ஸ்டண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கோம்னா, ஓகே நம்ம பண்ணுற விஷன், நம்ம பண்ணுற குறிக்கோள் வந்து ஒரு பெரிய டார்கெட், ஒரு பெரிய மகாத்மாவோட குறிக்கோள்னால. வணக்கம். தற்பொழுது ஒரு சிறப்பு நேர்காணலுடன் இணைந்திருக்கின்றோம். சின்மயா மிஷனுடைய அமிர்த யாத்திரை பயணத்தின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்திற்கு யாத்திரை குழுவினர் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த யாத்திரை பற்றி கேட்டுக்கொள்வதற்கு பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரத்து வியகுமார் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அமிர்த யாத்திரை என்று வருகின்ற பொழுது இந்த யாத்திரை என்ன நோக்கத்திற்காக முன்னெடுக்கின்றீர்கள்? எப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி இந்த யாத்திரையில் 35,000 கிலோமீட்டரையும் நீங்கள் பயணிக்க போகிறீர்கள்? ஸோ இந்த சின்மயா அமிர்த் யாத்திரை வந்து 31 டிசம்பர் ஆரம்பித்தது 2025. நோக்கம் என்னவென்றால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நம்ம வந்து முழு பாரதம் முழுவதும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலங்காவில் ஒரு நாளைக்கு அண்ட் நேபாள 2 நாளைக்கு வந்து என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு வந்து அந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. ஸோ அண்ட் ரெண்டாவது என்னவென்றால், நம்ம யுவாக்கள் எல்லா பாரதம்லேயும் சரி, எல்லா முழு உலகத்துலேயும் சரி, எப்படி வந்து இன்னும் அவங்களோட லட்சியத்தை இன்னும் சிறப்பாக எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. அது ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, நம்மளோட மென்டல் ஃபிட்னஸ், நம்ம மனசு வந்து ஸ்ட்ராங்காகவும் எப்படி வந்து இன்னும் நம்ம குறிக்கோளை நோக்கி போகலாம், அந்த மாதிரி நாங்கள் யுவாக்கள் டாக்ஸ் கொடுப்போம். மூணாவது வந்து எப்படி வந்து சின்மயா மிஷன் சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம எப்படி பாரதம், இந்தியா, நம்ம எப்படி வந்து எல்லாருமே இன்னும் ஒன்றா சேர்ந்து எப்படி வந்து நம்ம முழு உலகத்தையும் எப்படி இன்னும் சாந்தமாகவும் அமைதியாகவும் எப்படி இன்னும் சந்தோஷமாகவும் வச்சுக்க. ஸோ அந்த 3 குறிக்கோள் வச்சு நாங்கள் வந்து இந்த 75ஆம் வருஷத்துக்காக இந்த யாத்திரையை வந்து சின்மயா யுவா அணிகள் வந்து கொண்டு போகின்றோம். சின்மயா யுவா அணி என்கின்ற பொழுது அங்கு இளைஞர்கள் தான் முழுமையான. ஆமாம். எத்தனை பேர் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றனர்? ஓகே. ஸோ சின்மயா யுவா அணி வந்து அந்த ஏஜ் கேட்டகரி என்னவென்றால், ஃபஸ்ட்டு ஒரு 18லேருந்து 28. ஸோ அதுதான் வந்து சீனியர் யுவா அணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சின்மயா யுவா அணி வந்து பிளானிங் ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம வந்து சுவாமிஜி தலைப்பில் சென்னையில் எந்த ஊருக்கு எந்த டேட்டு எந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து சுவாமிஜி பண்ண பின் அவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 20 பேர் அந்த கோர்ஸில் இருக்கும்னு சொன்னேன். யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சரி யார் யாருக்கு ஸ்பான்சர்ஷிப் எப்படி ரீச் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு 3 கார் சொன்னேன் இல்லையா, அதோட சேர்ந்து ஒரு ஃபோர்ஸ் ட்ராவலரும் எங்களோட போகின்றது. அந்த ஃபோர்ஸ் ட்ராவலரை வந்து நாங்கள் சின்மயா அமிர்த வாகினி அப்படின்னு கூறுகின்றோம். அந்த வாகினியை வந்து ஒரு டெம்பிள், ஒரு கோவில் மாதிரி உள்ள சேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கோவில் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு நம்ம குருதேவர் யூஸ் பண்ண ஐட்டம்ஸை அது எல்லாமே உள்ளே வச்சுருக்கோம்.
ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து டிசைன். ஸோ எங்கள் கார்ஸ் எங்கள் வந்து பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன். அது வந்து நம்ம யூத் எம்பவர் ப்ரோக்ராம்லேருந்து ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க, இந்த டிசைன் எக்ஸ்பர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து சுவாமிஜி தலைப்பால் நாங்கள் யுவா அணிக்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா எந்த ஊருக்கு எந்த டேட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா என்னெல்லாம் சுவாமி குருதேவரோடது வந்து வைக்கணுமா இருக்கட்டும், இல்லைனா எவ்வளோ பேருக்கு ரீச் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து வேலைகள் வந்து இதுக்கு முன்னாடி யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைமை தாங்கி பண்ணிட்டு இருக்கோம். 35,000 கிலோமீட்டர்ன்றது மிகப்பெரிய ஒரு தூரம். இந்த தூர பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்கிற சவால் என்ன? இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 12,000 கிலோமீட்டர் கடந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இலங்கைக்கு. அப்போ இங்கே வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள நீங்கள் பார்க்குற ஒரு வித்தியாசம் இல்லாட்டா ஒரு சவாலாக நீங்கள் நினைக்கிற விஷயம்? ஒரு நல்ல விஷயம் யுவா அணியில் என்னவென்றால் எதுவுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வித்தியாசமாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வித்தியாசம் என்னவென்றால் நாங்கள் பூனே மகாராஷ்டிரத்தில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த வெதர் கொஞ்சம் குளிரும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வேறையாக இருக்கும். ஒரு இடத்துலையும் போகும்போது அந்த பக்தர்கள் நம்ம காமிக்கிற வந்து அந்த லவ் அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சில ட்ராவல் கண்டினியூஸாக பண்ணுறதுனால வந்து அஃப்கோர்ஸ் சிக்னஸ், மலையில் போகும்போது இல்லைனா வந்து வெயில் அடிக்கும் போது, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் சவால்கள் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அதை என்ன மைண்டில் கான்ஸ்டண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கோன்னா, ஓகே நம்ம பண்ணுற விஷன், நம்ம பண்ணுற குறிக்கோள் வந்து ஒரு பெரிய டார்கெட், ஒரு பெரிய மகாத்மாவோட குறிக்கோள்னால அது வந்து சவாலாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக, ஓகே இதுவும் கடந்துரும், இதையும் நம்ம நோக்கி வந்தால் கடந்துரும். இந்த யாத்திரையில் எத்தனை பேர் தொடர்ந்து பயணிக்கின்றார்கள்? ஸோ மொத்தம் வந்து 12 பேர். அதில் பேரா முழுமையாக 35,000 கிலோமீட்டருக்கு பயணிக்க போகிறார். அதில் வந்து ஆனால் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அந்தந்த சின்மியா மிஷன் ஆக்கள் வந்து இணைந்து கொள்வார்கள், அப்படியா? ஆமாம். ஸோ கோர் டீம், யாத்திரையோட மேஜர் டீம் வந்து 6 யுவாக்கள். அதுக்கப்புறம் வந்து 2 சாரதி, அவங்க வந்து அந்த பஸ்ஸை ஓட்டுறவங்க. அதுக்கப்புறம் 2 பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி அவங்க தான் யாத்திரையை லீட் பண்ணுறாங்க. ஒரு சுவாமி. ஸோ அந்த மாதிரி சேர்ந்து 11-12 பேர். அண்ட் வேற எங்க நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமில் மொத்தம் 25 பேர். இலங்கையிலிருந்து அல்லது நேபாளத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் இந்த யாத்திரிகள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பயணிக்கிறார்களா? திருப்பி இலங்கையிலிருந்து யாரும் இந்த 12 பேரில் உள்ளடக்கி இருக்கிறார்களா? இல்லை. ஸோ அதனால இன்னொரு மேஜர் விஷயம், நாங்கள் எதுக்கு இலங்கைக்கு வந்திருக்கோம்னா, நாங்கள் வந்து நேத்தி போன யூனிவர்சிட்டியில் கூட சொன்னோம், நம்ம வந்து நிறைய விஷயம் பற்றி கற்றுப்போம், சயின்ஸ், மேத்ஸ் அந்த மாதிரி. ஆனால் வந்து நம்ம மனதை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்க கற்றுக்கிறதுக்காக தான் இந்த யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அவங்கள வந்து நாங்கள் இன்ஸ்பயர், நீங்களும் வந்து இந்த ஒரு வருஷம், ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லி ஸ்பான்சர்ட் அப்படின்னா வந்து சின்மியா மிஷன் எல்லா ஃபினான்ஸும் முழுமையாக சின்மியா மிஷன் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் வந்து எதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கீங்க, வந்து யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமில் உங்களை இன்னும் உயர்த்தத்துக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. 36 கிலோமீட்டர் நீங்கள் பயணிக்கிறீங்க, ஒவ்வொரு இடத்திலும் எப்படியான சர்வீஸ், அது நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போய் என்ன விஷயத்தை செய்வீங்க? ஸோ டிப்பிக்கலாக என்ன இருக்கும் என்றால், ஒரு இடத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொசஷன், ஒரு திருவிழா மாதிரி நம்ம குருதேவரோட மூர்த்தியையும் பாதுகையும் வஸ்திரமும் ஒரு நம்ம கொண்டு போகும்போது டான்ஸ், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அது எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொசஷன் முடியும் போது ஒரு சின்ன பூஜை. அந்த பூஜை வந்து 108 நாமங்கள் நம்ம குருதேவர்னு அதை வந்து பூஜை பண்ணி நம்மளோட குடும்பத்துக்கு நம்ம இன்னும் நல்லா இருக்கணும் அப்படி வந்து வேண்டிக் கொண்டு, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி, காலேஜஸ் அந்த மாதிரிலாம் போவோம். நாங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸ் போயிருக்கோம். அதில் சில முக்கியமான யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேற்று வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் எஃப்னா, அந்த மாதிரி வந்து நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் போய் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம் என்றால், நம்ம சுவாமிஜி 5 பகவத்கீதா வர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு வர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கேம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் எப்படி உங்கள் மனசை இன்னும் உயர்த்தலாம், ஒரு உலகத்தை நம்ம நோக்கி வரும்போது நம்ம எப்படி வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம குறிக்கோளை வந்து நோக்கி போகலாம், அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து நிறைய கோவில்கள் விசிட் பண்ணுவோம்.
ஸோ மேஜராக என்ன பண்ணுவோம் என்றால் திருவிழா மாதிரி ப்ரொசஷன், பூஜை, யூனிவர்சிட்டி டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோயில்கள் விசிட் அண்ட் நம்ம எங்கே போகிறோமோ அந்த இயற்கை நேச்சர் எல்லாம் கண்காணிப்போம். இளைஞர்களை நீங்கள் நல்வழிப்படுத்துவீர்கள் அல்லது இளைஞர்கள் ஒரு தவறான முடிவு எடுப்பதை தடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பயிற்சிகள் அல்லது நீங்கள் வழங்குகின்ற அறிவுரைகள் அமையுமா? தற்கொலை போன்ற விடயங்களிலிருந்து முழுமையாக தற்பாதுகாப்பது அல்லது தீய பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆவது போன்ற விடயங்கள். ஒரே ஒரு சின்ன கதை நான் சொல்ல ஆசைப்பட்டு அடிக்கிறேன். நேற்று நம்ம சுவாமி மித்ரானந்தாஜின்னு சொல்லுவார். இது ஒரு பையன் வந்து ஒரு நாள் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, போய் கொஞ்சம் பைசா கொடுத்து மளிகை சாமான் வீட்டுக்கு வாங்கிட்டு வா. அப்போ வந்து போகிற வழியில் வந்து சில பெரிய பசங்க வந்து சின்ன பையனை வரதை பார்த்து கொஞ்சம் அடித்து பைசா எடுத்துப்பாங்க. அவன் பையன் திருப்பி வரும்போது அம்மா திருப்பி சொல்லுவாங்க, இன்னும் பைசா கொடுத்துட்டு திருப்பி அதே கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதே மாதிரி அவன் போகும்போது திருப்பி அவனை அந்த பசங்க அடித்து பைசா எடுத்துட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. 3வது வாட்டியும் அந்த பையன் வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து இந்த வாட்டி ஒரு ஹாக்கி ஸ்டிக்கையும் கையில் கொடுத்து பைசாவும் கொடுத்து, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல போய் அந்த விஷயத்த வாங்கிட்டு வா அப்படின்னு. இந்த வாட்டி போகும்போது அந்த பசங்க வந்து அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் ஒரு அடி அடிப்பான். ஸோ அந்த பசங்க ஓடி போயிடுவாங்க, இந்த பையன் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவான். இதில் கதைக்கிறது என்னன்னா உலகம் வந்து நம்மளுக்கு என்ன வேணா கொண்டு வரலாம் நம்ம நோக்கி, அது நம்ம கையில் இல்லை. ஸோ நம்மளை அப்பப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெயிலியர், தோல்வி, இல்லைனா வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா ட்ரக்ஸ், இல்லைனா அந்த சிந்தனை, அந்த எல்லாமே நம்ம கிட்ட வந்து வெவ்வேறு சூழ்நிலைகளால் நம்மளை நோக்கி வரலாம். நம்ம வந்து அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது வந்து எங்கள் சின்மயா யுவா அணியில் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து அந்த மனசு வந்து எப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை ஸோ மேஜர் என்னவென்றால் உலகம் வந்து உன்னை நோக்கி வரலாம், அது நம்ம கையில் இல்லை. நம்ம எப்படி அந்த வரதை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும், அது முழுமையாக நம்ம கையில் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து சிறப்பாக செய்கிறோம், அதுதான் வந்து சின்மயா யுவா அணி சொல்றேன். உங்களுடைய உன்னத நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதுக்கு மிக்க நன்றிகள். நன்றி, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்ததுக்கு உங்களுக்கும் நன்றிகள்.